அனைவருக்கும் அன்பு வணக்கம். குபேந்திரா டிவி வழங்கும் இந்த வார ராசி பலன். மேச ராசிக்கு, அதாவது செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று சஷ்டி, 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 4 மணி வரைக்கும் ரிஷப ராசியில் சந்திரன் வர்றது மேச ராசிக்கு 2ஆம் வீடாக வருது. குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானத்தில் சந்திரன் வரும்போது வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். வீட்டிலே இருப்பவர்களோடு அமைதியாக மௌனமாக இருப்பது நல்லது. வீண் விவாதத்துக்கு வாக்குவாதத்துக்கு போக வேண்டாம். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக கொஞ்சம் அரும்பாடுபட வேண்டியது இருக்கும். அதனால் பேச்சில் நிதானம் தேவை. கோபப்படாமல் சண்டை சச்சரவுகளுக்கு இடம் கொடுக்காம வாக்குவாதங்களை தவிர்த்து அமைதியாக பொறுமையாக இருப்பது நல்லது. பிறகு 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 4 மணியிலிருந்து 25ஆம் தேதி புதன்கிழமை அன்று அஷ்டமி, 26ஆம் தேதி வியாழக்கிழமை நவமி, இரவு 10:30 மணி வரைக்கும் மிதுன ராசியில் சந்திரன் வர்றது மேச ராசிக்கு 3ஆம் வீடு. ரொம்ப நல்லது தான். நல்ல நாள், நன்மை வந்து சேரும். வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். நீண்ட நாள் எண்ணங்கள், குறிக்கோள், லட்சியங்களில் ஈடேறும். மாணவர்களில் கல்வியில் அபாரமான முன்னேற்றம் அடைவார்கள். வியாபாரம் அற்புதமான எதிர்காலத்தை நோக்கி செல்லும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். பேரும் புகழும் கிடைக்கும். புத்திசாலித்தனம் மேலோங்கும். பிறகு 26ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 10:30 மணியிலிருந்து 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 28ஆம் தேதி சனிக்கிழமை, 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே 7 மணி வரைக்கும் அன்று சர்வ ஏகாதேசி நாள், ஞாயிற்றுக்கிழமை நாள். இந்த நாட்களில் கடக ராசியில் சந்திரன் வர்றது மேச ராசிக்கு 4ஆம் வீடாக வருது. 4ஆம் வீட்டு சந்திரன் வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாட்களாக இருக்கும். உழைப்பு உயர்வை கொடுக்கும். முயற்சி செய்கிறது சிறு சிறு தடைகள் வரும், தாமதங்கள் வரும், சிறு சிறு தோல்விகள் கூட வரலாம். ஆகவே மனம் பின்வாங்காமல், முயற்சியிலிருந்து பின்வாங்காமல், மன அழுத்தம் இல்லாமல் உற்சாகமாக சுறுசுறுப்பாக, டென்ஷன் படபடப்பு இருந்தாலும் அதை முறியடித்து வெற்றி வாகை சூடக்கூடிய அளவுக்கு கடுமையாக உழைத்தால் வெற்றிகளை தக்க வைத்துக் கொள்ளலாம். வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக, கண்ணும் கருத்துமாக சென்று சரியான நேரத்திற்கு திரும்புவது நல்லது. பிறகு 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் காலையில் 7 மணிக்கு மேலே சிம்ம ராசியில் சந்திரன் வர்றது மேச ராசிக்கு 5ஆம் வீடாக வருது. கொஞ்சம் மன அழுத்தமான நாள். மன விரக்தி, மன சோர்வுகள் வரலாம். எதிர்காலத்தை பற்றி நிறைய யோசித்து அது கொஞ்சம் டென்ஷன் படபடப்பு வரலாம். ஆகவே கவலைகளை விட்டொழித்து கவலை இல்லாமல் இருக்கிறது நல்லது. சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. அதனால் மேச ராசிக்கு இந்த வாரத்தில் மதிம நாட்கள், அதாவது செவ்வாய், புதன், வியாழன், இந்த நாட்கள் நல்ல பயனுள்ள நாட்களாக, முன்னேற்றகரமான நாட்களாக அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன். 23ஆம் தேதி திங்கட்கிழமை சஷ்டி, முருகனை வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு. 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் மாலை 4 மணி வரைக்கும் ரிஷப ராசியில் சந்திரன் வர்றது, ஜென்ம ராசியில் சந்திரன் வர்றது ரொம்ப நல்லது. தேக ஆரோக்கியம் அருமையாக இருக்கும். உள்ளம் தெளிவாக இருக்கும். மகிழ்ச்சியாக இருக்கும். மனதில் நினைச்ச காரியங்கள்லாம் நல்லா நடக்கும். வாகன யோகம் இருக்குது. நல்ல நாள், நன்மை வந்து சேரும். குரு சந்திர யோகம் இருக்குது. பண வருமானத்துக்குரிய நல்ல நாளாகவும் அமையும். பிறகு 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 4 மணியிலிருந்து மாலை நேரம். பிறகு 25ஆம் தேதி புதன்கிழமை அன்று அஷ்டமி, 26ஆம் தேதி வியாழக்கிழமை நவமி, இரவு 10:30 மணி வரைக்கும் மிதுன ராசியில் சந்திரன் வர்றது ரிஷப ராசிக்கு 2ஆம் வீடாக வருது. வாக்குஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானத்தில் சந்திரன் வரும்போது வீட்டு வேலைகள்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மாணவர்கள் கல்வியில் கொஞ்சம் கவனமாக, பதட்டம் இல்லாமல், ஆர்வத்தோடு, தன்னார்வத்தோடு படிப்பது நல்லது. வீட்டில் அமைதியாக படிப்பது நல்லது. வீட்டில் இருப்பவர்களோடு தேவையில்லாத வாக்குவாதங்கள், வீண் விவாதங்களை எல்லாம் தவிர்த்து விடுவது நல்லது. கோவப்படாமல் இருப்பது நல்லது. சண்டை சச்சரவுகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். பொறுமை முக்கியம். அமைதி வெற்றிக்கு வழிவகுக்கும். பிறகு 26ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் இரவு 10:30 மணியிலிருந்து 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள், 28ஆம் தேதி சனிக்கிழமை நாள்,
29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் காலையில் 7 மணி வரைக்கும் சர்வ ஏகாதசி நாள், ஞாயிற்றுக்கிழமை நாள். இந்த நாட்களில் கடக ராசியில் சந்திரன் வர்றது ரிஷப ராசிக்கு 3ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றி உண்டாகும். நினைச்ச காரியங்கள் அற்புதமாக நடக்கும். முயற்சிகள்லாம் வெற்றி பெறும். மனசுக்கு பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டாகும். நீண்ட நாள் எண்ணங்கள், குறிக்கோள், லட்சியங்கள்லாம் ஈடேறும். மனசுக்கு சந்தோஷமான பெருமைக்குரிய நாளாக அமைகிறது. நல்ல நாளாகவும் வருகிறது. பிறகு 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் காலையில் 7 மணியிலிருந்து சிம்ம ராசியில் சந்திரன் வருது. அப்போ ரிஷப ராசிக்கு 4ஆம் வீடாக வருது. ஞாயிற்றுக்கிழமை நாள் காலையில் 7 மணிக்கு மேலே வாகனத்தில் செல்ல வேண்டியது இருக்கும். பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியது இருக்கும். வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக வேலைகளுக்கு ஏற்றவாறு பயணிப்பது நல்லது. டென்ஷன், படபடப்பு வேண்டாம். ஒரு வேலைகளில் முயற்சி செய்கிற போது கொஞ்சம் தடைகள் வரும், தாமதங்கள் உண்டாகும், சிறு சிறு தோல்விகள் கூட வரலாம். அதனால் அந்த வேலைகளிலிருந்து பின்வாங்காமல் கொஞ்சம் விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கும். உழைப்பு உயர்வை கொடுக்கும். ஆகவே ரிஷபராசியை பொறுத்த மட்டும் இந்த வாரத்தில் தொடக்க நாட்கள் திங்கள், செவ்வாய் போன்ற நாட்களோ, மத்தியம நாட்கள் வியாழன், வெள்ளி, சனி இது போன்ற நாட்களோ வெற்றியை தரக்கூடிய நாட்களாக ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைகிறது. வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் 23ஆம் தேதி திங்கட்கிழமை சஷ்டி, முருகனை வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பான நாளாக அமையுது. 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் மாலை 4 மணி வரைக்கும் ரிஷப ராசியில் சந்திரன் வர்றது மிதுன ராசிக்கு 12ஆம் வீடாக வருது. 12ஆம் வீட்டு சந்திரன் கொஞ்சம் விரயஸ்தானம், செலவுகள் அதிகரிக்கும். அதை சுப செலவாக மாற்றிக்கொள்வது நல்லது. சுப செலவாக தேவையான செலவுகளுக்கு மட்டும் கவனம் செலுத்துறது நல்லது. வீண் செலவுகளில் வேண்டாம். மற்றபடி வீண் அலைச்சல்களை தவிர்த்துவிட்டு ஒரு முன்னேற்றகரமான, பொறுமையாக, நிதானமாக சிந்தித்து செயல்படுவது நல்லது. ஞாபக மறதி வரும். ஞாபக மறதி வராமல், பொருட்கள் இழப்புகள், சேதாரங்கள் ஆகாமல் கொஞ்சம் கண்ணு கருத்துமாக பார்த்துக்கிறது நல்லது. வீண் செலவுகளை தவிர்த்து, வீண் அலைச்சல்களை தவிர்த்து விட்டு கொஞ்சம் நிதானமாக கடைபிடிப்பது நல்லது. குருச்சந்திர யோகம் இருக்குது. வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். பிறகு 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 4 மணியிலிருந்து 25ஆம் தேதி புதன்கிழமை அஷ்டமி, 26ஆம் தேதி வியாழக்கிழமை நவமி, இரவு 10:30 மணி வரைக்கும் மிதுன ராசியிலே, ஜென்ம ராசியிலே சந்திரன் வர்றது ரொம்ப நல்லது தான். தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். ஆடை ஆபரணங்கள், தோற்றப்பொழிவு, மகிழ்ச்சியை கொடுக்கும். மற்றபடி உள்ளம் தெளிவாக இருக்கும். மனதில் நினைத்த காரியங்கள் நடக்கும். நல்லதொரு முன்னேற்றகரமான நாளாக இருக்கும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். வியாபாரம் அற்புதமான முறையில் மனசுக்கு பிடிச்ச மாதிரி அமையும். அலுவலக பணியும் ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். அறிவுபூர்வமாக செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய நாளாக அமைகிறது. பிறகு 26ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் இரவு 10:30 மணியிலிருந்து 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 28ஆம் தேதி சனிக்கிழமை, 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் காலையில் 7 மணி வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை நாள் சர்வ ஏகாதசி நாள். இப்போ இந்த நாட்களில் கடக ராசியில் சந்திரன் வர்றது மிதுன ராசிக்கு 2ஆம் வீடாக வருது. வீட்டு வேலைகள் பங்களிப்பு அதிகமாக இருக்கும். வீட்டு எதிர்காலத்தை பற்றி நிறைய யோசிக்காமல் அமைதியாக, பொறுமையாக, நிதானமாக இருக்கிறது நல்லது. சண்டை சச்சரவுகளுக்கு இடம் கொடுக்காம கோபங்களை குறைத்து அமைதியாக, நிதானமாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. மனதில் ஒரு தெளிவு வேண்டும். பிறகு 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் காலையில் 7 மணிக்கு மேலே சிம்ம ராசியில் சந்திரன் வர்றது மிதுன ராசிக்கு 3ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். திறமைகள் அங்கீகரிக்கப்படும். பாராட்டு கிடைக்கும். நினைச்ச காரியங்கள் நடக்கும். நீண்ட நாள் எண்ணங்கள், குறிக்கோள், லட்சியங்கள்லாம் ஈடேறும். பேரும் புகழும் கிடைக்கும். நல்ல நாளாக நன்மை
வரக்கூடிய நாளாக அமைகிறது. ஆகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய மத்தியம நாட்களில் செவ்வாய், புதன், வியாழன் போன்ற நாட்களோ, ஞாயிற்றுக்கிழமை போன்ற நாட்களோ வெற்றிகரமான நாட்களாக, பயனுள்ள நாட்களாக, நன்மை தருகிற நாட்களாக அமைகிறது. கடகராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன்: 23ஆம் தேதி திங்கட்கிழமை சஷ்டி, 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 4 மணி வரைக்கும். ரிஷப ராசியில் சந்திரன் வர்றது கடகராசிக்கு லாபஸ்தானமாக வருது. 11ஆம் வீடு. வெற்றி மேல் வெற்றியும் இரட்டிப்பு லாபமும் கிடைக்கும். தொழில் முன்னேற்றம் கிடைக்கும். தொழிலில் நிறைய ஆர்டர்ஸ் வந்து அது நிறைய வருமானத்தையும் லாபத்தையும் கொடுக்கும். குரு சந்திர யோகம் இருக்குது. பண வருமானம் இருக்கும். நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும். வாகன யோகம் இருக்குது. மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிட்டும். பிறகு 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 4 மணியிலிருந்து 25ஆம் தேதி புதன்கிழமை அன்று அஷ்டமி, 26ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று நவமி, இரவு 10:30 மணி வரைக்கும். மிதுன ராசியில் சந்திரன் வர்றது கடக ராசிக்கு 12ஆம் வீடு விரயஸ்தானமாக இருக்குது. நிறைய செலவுகளாகும். அதை சிக்கனமாக செலவுகளை கட்டுப்படுத்தி அது சுப செலவாக, தேவையான செலவாக மாற்றிக்கொள்வது நல்லது. அதே நேரத்தில் வீண் அலைச்சலையும் தவிர்ப்பது நல்லது. மாணவர்கள் கல்வியில் கொஞ்சம் கவனம் தேவை. தேவையில்லாத மனக்குழப்பத்துக்கு ஆளாகி படிப்பில் கவனக்குறைவாக இருக்க வேண்டாம். அலுவலக பணியும் எது தேவையோ அதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவது நல்லது. வியாபாரத்தில் இருப்பவர்கள் விரயமாகாமல், ஏமாற்றம் இல்லாமல், வீண் அலைச்சல் இல்லாமல் சரியான உழைப்பை முன்னெடுப்பது நல்லது. பிறகு 26ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் இரவு 10:30 மணியிலிருந்து 27ஆம் தேதி 27 வெள்ளிக்கிழமை, 28 சனிக்கிழமை, 29 ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி வரைக்கும். கடக ராசியில் சந்திரன் வர்றது, ஜென்ம ராசியில் சந்திரன் வர்றது ரொம்ப நல்லது. தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். உள்ள மகிழ்ச்சியாக இருக்கும். தெளிவாக இருக்கும். மனதில் நினைச்ச காரியங்கள் அற்புதமாக நடக்கும். நல்லதொரு முன்னேற்றகரமான நாளாக அமைகிறது. 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் காலை 7 மணிக்கு மேலே சிம்ம ராசியில் சந்திரன் வர்றது கடக ராசி 2ஆம் வீடாக வருது. வீட்டு வேலைகளில் கொஞ்சம் பங்கெடுக்க வேண்டியது இருக்கும். பொறுப்புகள் இருக்கும். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு கொஞ்சம் சுறுசுறுப்பாக உழைக்க வேண்டியது இருக்கும். ஆகவே சண்டை சச்சரவுகள், வாக்குவாதங்கள், முன்கோபத்துக்கெல்லாம் இடம் கொடுக்காம அமைதியாக பொறுமையாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. ஆகவே கடக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் தொடக்கத்தில் திங்கள், செவ்வாய் போன்ற நாட்களும், மத்தியம நாட்கள் வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்கள்லாம் நன்மை தருகிற முன்னேற்றகரமான நாட்களாக கடகராசிக்காரர்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசி இந்த வார ராசி பலன்: 23ஆம் தேதி திங்கட்கிழமை சஷ்டி, 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 4 மணி வரைக்கும். ரிஷப ராசியில் சந்திரன் இருக்கும்போது சிம்ம ராசிக்கு 10ஆம் வீடு தொழில் ஸ்தானம். தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வெற்றியும் கிடைக்கும். குரு சந்திர யோகம் இருக்குது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம், ஊதிய உயர்வு ரொம்ப நல்லா இருக்கும். வாகன யோகம் இருக்குது. பயணங்கள் வெற்றி பெறும். பிறகு 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 4 மணியிலிருந்து 25ஆம் தேதி புதன்கிழமை அன்று அஷ்டமி, 26ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று நவமி, இரவு 10:30 மணி வரைக்கும். மிதுன ராசியில் சந்திரன் வர்றது சிம்ம ராசிக்கு லாபஸ்தானமாக வருது. 11ஆம் வீடு. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். மாணவர்கள் கல்வியில் அபாரமான வெற்றி அடைவார்கள். வியாபாரம் செழிக்கும். அலுவலக பணி சிறக்கும். நல்லதொரு லாபகரமான நன்மை தருகிற நல்ல நாள். அறிவுபூர்வமாக செயல்பட்டு புத்திசாலித்தனமாக சில காரியங்கள் வெற்றி அடையும். பிறகு 26ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 10:30 மணி முதல் 27 வெள்ளிக்கிழமை, 28 சனிக்கிழமை, 29 ஞாயிற்றுக்கிழமை காலையில் 7 மணி வரைக்கும். இந்த நாட்களில் கடக ராசியில் சந்திரன் வர்றது சிம்ம ராசி 12ஆம் வீடாக வருது. விரயஸ்தானம். செலவுகள் அதிகரிக்கும். மனதுக்கு பிடித்த செலவுகள் இருக்கும். அது சுப செலவாக மாற்றிக்கொள்வது நல்லது. இல்லை என்றால் தேவையில்லாத வீண் செலவுகள் வந்துவிடும். வீண் அலைச்சலையும் தவிர்ப்பது நல்லது. இல்லை என்றால் ஏமாற்றம் வந்துவிடும். ஞாபகம் மறதி வராமல் நினைவாற்றல் அதிகப்படுத்தி செய்கின்ற வேலையை சரியான நேரத்தில் செய்து முடிப்பது நல்லது. பொருள் இழப்புகளும் சேதாரங்களும் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. கவனம் தேவை. பிறகு 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் காலையில் 7 மணிக்கு மேலே சிம்ம ராசியில் ஜென்ம ராசியிலே சந்திரன் வர்றது ரொம்ப நல்லது தான். தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். நல்ல உற்சாகமும் சுறுசுறுப்பும் இருக்கும்.
திறமைகள் பளிச்சிடும். திறமைக்கு ஒரு நல்ல பாராட்டும் அங்கீகாரம் கிடைக்கும். நல்லதொரு முன்னேற்றகரமான நல்ல நாளாக அமைகிறது. ஆகவே சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் இந்த வாரத்தில் தொடக்கத்தில் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் போன்ற நாட்கள் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை, இந்த நாட்களில் நிறைய வெற்றிகளும் முன்னேற்றமும் பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன்: 23ஆம் தேதி திங்கட்கிழமை சஷ்டி, முருகனை வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு. 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 4 மணி வரைக்கும். இந்த நாட்களில் ரிஷப ராசியில் சந்திரன் வர்றது கன்னி ராசிக்கு அது 9ஆம் வீடாக வருது. வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். டென்ஷன் படபடப்பு இருக்கும். அமைதியாக பொறுமையாக முயற்சி செய்வது நல்லது. அதிர்ஷ்டங்கள் கொஞ்சம் வாய்ப்புகள் தள்ளி போகலாம். வாய்ப்புகள் இல்லை, அதிர்ஷ்டங்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பம் அடையாமல் எதையும் எதிர்பார்க்காம முயற்சி செஞ்சால் வெற்றி மேல் வெற்றி கிட்டும். தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் டென்ஷன் படபடப்பு இல்லாமல் அமைதியாக பொறுமையாக சென்று வருவது நல்லது. பிறகு 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் மாலை 4 மணியிலிருந்து 25ஆம் தேதி புதன்கிழமை அஷ்டமி, 26ஆம் தேதி வியாழக்கிழமை நவமி, இரவு 10:30 மணி வரைக்கும். இந்த நாட்களில் மிதுன ராசியில் சந்திரன் வர்றது கன்னி ராசிக்கு 10ஆம் வீடாக வருது. தொழில் ஸ்தானம். தொழிலில் அற்புதமான முன்னேற்றம் ஏற்படும். தொழில் கல்வி மேன்மை அடையும். மாணவர்கள் படிப்பில் நல்லதொரு முன்னேற்றம் அடைவார்கள். வியாபாரம் செழிக்கும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். பதவி உயர்வு, ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். நல்ல நாள், நன்மைகள் வந்து சேரும். பிறகு 26ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 10:30 மணியிலிருந்து 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 28 சனிக்கிழமை, 29 ஞாயிற்றுக்கிழமை காலையில் 7 மணி வரைக்கும். இந்த நாட்களில் கடக ராசியில் சந்திரன் வர்றது கன்னி ராசிக்கு 11ஆம் வீடு லாபஸ்தானம். வெற்றி மேல் வெற்றியும் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். மனதில் நினைச்ச காரியங்கள் கைகூடி வரும். இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். உள்ளம் தெளிவாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். நிறைய தொழில் வளம், முன்னேற்றம், அதில் லாபம், பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, இது போன்ற நல்ல விஷயங்கள் மனதுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். பிறகு 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் 7 மணிக்கு மேலே சிம்ம ராசியில் சந்திரன் வர்றது கன்னி ராசிக்கு 12ஆம் வீடாக வருது. விரயஸ்தானம். செலவுகள் அதிகரிக்கும். அதை நல்ல செலவாக, சுப செலவாக மாற்றிக்கொள்வது நல்லது. வீண் அலைச்சல் வேண்டாம். பல இடங்களுக்கு சென்று ஏமாற்றம் இல்லாமல் தேவையான முன்னேற்றத்துக்கு மட்டும் கவனம் செலுத்தி திரும்பி வருவது நல்லது. மற்றபடி கன்னி ராசியை பொறுத்த மட்டும் இந்த வாரத்தில் மத்தியம நாட்கள், அதாவது செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி போன்ற நாட்கள் வெற்றி மேல் வெற்றியும் தொழில் முன்னேற்றமும் பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் இந்த வாரத்தில் மத்தியம நாட்களில் சிறப்பாக இருக்கிறது. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன்: 23ஆம் தேதி திங்கட்கிழமை சஷ்டி, முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பாக இருக்கும். 23 திங்கட்கிழமை, 24 செவ்வாய்க்கிழமை மாலை 4 மணி வரைக்கும். இந்த நாட்களில் ரிஷப ராசியில் சந்திரன் வரும்போது துலாம் ராசிக்கு 8ஆம் வீடாக வருது. சந்திராஷ்டம் நாளாக இருக்குது. அதனால் போதிய வெற்றிகளுக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். மனக்குழப்பம் இருக்கும். எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகலாம். இருந்தாலும் குரு சந்திரன் இணைந்திருப்பதால் குரு சந்திர யோகம் இருக்கிறது. பண வருமானமும் இருக்கும். இருந்தாலும் சிறு சிறு டென்ஷன் படபடப்பு இருக்கும். மனதில் உறுதி தேவை. அமைதியாக பொறுமையாக இந்த நாட்களை கடந்து செல்லவும். பிறகு 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 4 மணியிலிருந்து 25ஆம் தேதி புதன்கிழமை அஷ்டமி, 26 வியாழக்கிழமை நவமி, இரவு 10:30 மணி வரைக்கும். இந்த நாட்களில் மிதுன ராசியில் சந்திரன் வர்றது துலாம் ராசிக்கு 9ஆம் வீடாக வருது. தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. தாய் நலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. டென்ஷன் படபடப்பு இருக்கும். இன்றைய முயற்சி நாளை வெற்றி என்கின்ற அடிப்படையில் பொறுமையாக செயல்படவும். மற்றபடி ஒரு தொழில் முன்னேற்றம், முயற்சி, இது போன்ற விஷயங்களில் கொஞ்சம் தடைகள் ஏற்படலாம், டென்ஷன் ஏற்படலாம். அதையெல்லாம் கருத்தில் கொண்டு பொறுமையாக நிதானமாக கடந்து செல்வது நல்லது. சிறு சிறு வாய்ப்புகளும் தள்ளி போகும். அதனால் அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற மனக்குழப்பம் அடையாமல் தொடர் முயற்சி, விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கும். 26ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 10:30 மணியிலிருந்து 27 வெள்ளிக்கிழமை, 28 சனிக்கிழமை, 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி வரைக்கும். கடக ராசியில் சந்திரன் வர்றது தனுசு ராசிக்கு அது 10ஆம் வீடாக வருது. தொழில் ஸ்தானம். தொழிலில் நல்லது ஒரு முன்னேற்றம் ஏற்படும். மனதுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும்.
எதிர்பார்த்த தொழில் முன்னேற்றமும் லாபமும் கிட்டும். நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். உள்ளம் தெளிவாக இருக்கும். சுறுசுறுப்பாக இருக்கும். நல்ல நாள் நன்மை வந்து சேரும். பிறகு 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் காலை 7 மணிக்கு மேலே சிம்ம ராசியில் சந்திரன் வர்றது துலாம் ராசிக்கு லாபஸ்தானமாக இருக்குது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். தொழில் முன்னேற்றம் ஏற்படும். நினைச்ச காரியங்கள் அற்புதமாக வெற்றிகரமாக நடக்கும். திறமைகள் பாராட்டப்படும். நல்லதொரு நாளாக, முன்னேற்றகரமான நாளாக, நன்மை வருகிற நாளாக அமைகிறது. ஆகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் கொஞ்சம் தடுமாற்றமும் பதட்டமும் இருந்தாலும் மதிம நாட்கள் வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் வெற்றி மேல் வெற்றி, லாபம், முன்னேற்றம் வரக்கூடிய நாளாக அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன்: 23ஆம் தேதி திங்கட்கிழமை சஷ்டி, முருகனை வழிபாடு செய்கிறது நல்லது. 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 4 மணி வரைக்கும் ரிஷப ராசியில் சந்திரன் வர்றது விருச்சிக ராசிக்கு அது 7ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் கிட்டும். வாகன யோகம் இருக்கிறது. பயணங்கள் வெற்றி பெறும். கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவும் சொந்த பந்தங்களுடைய பாராட்டு கிடைக்கும். கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பார்கள். மகிழ்ச்சியும் சந்தோஷம் கிட்டும். குருச்சந்திர யோகம் இருக்கிறது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். பிறகு 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 4 மணியிலிருந்து 25ஆம் தேதி புதன்கிழமை அஷ்டமி, 26 வியாழக்கிழமை நவமி இரவு 10:30 மணி வரைக்கும் மிதுன ராசியில் சந்திரன் வர்றது விருச்சிக ராசிக்கு 8ஆம் வீடாக வருது. சந்திராஷ்டம நாளாக இருக்கிறது. மனக்குழப்பமும் எதிர்மறை எண்ணங்களும் கவலைகளும் வந்து போகலாம். ஆகவே கவலைப்படாமல் மன உறுதியோடு வரக்கூடிய நிகழ்வுகளை பொறுமையாக நிதானமாக சரி செய்து கடந்து செல்லவும். மற்றபடி 26ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 10:30 மணியிலிருந்து 27 வெள்ளிக்கிழமை, 28 சனிக்கிழமை, 29 ஞாயிற்றுக்கிழமை காலையில் 7 மணி வரைக்கும் கடக ராசியில் சந்திரன் வர்றது விருச்சிக ராசிக்கு 9ஆம் வீடாக வருது. 9ஆம் வீட்டு சந்திரன் தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. மற்றபடி தாய் நல்ல அக்கறை செலுத்துவது நல்லது. சிறு சிறு வாய்ப்புகள் தள்ளி போகலாம். அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற மனக்குழப்பம் அடையாமல் உள்ளம் தெளிவாக தொடர் முயற்சி தேவை. விடாமுயற்சி வெற்றி தரும். பிறகு 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் 7 மணியிலிருந்து சிம்ம ராசியில் சந்திரன் வரும்போது விருச்சிக ராசிக்கு 10ஆம் வீடாக வருது. தொழில் ஸ்தானம். அற்புதமான தொழில் முன்னேற்றம் ஏற்படும். புதிய தொழில் தொடங்கிறது. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறது. திறமைகள் பாராட்டப்படக்கூடிய அளவுக்கு நல்ல நாளாக, நன்மை வருகின்ற நாட்களாக அமைகிறது. ஆக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் திங்கள், செவ்வாய் போன்ற நாட்களும், இறுதி நாட்களான ஞாயிறு போன்ற நாட்களிலும் நிறைய முன்னேற்றமும் நன்மையும் வரக்கூடிய நாளாக அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன்: 23ஆம் தேதி திங்கட்கிழமை சஷ்டி, 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 4 மணி வரைக்கும் இந்த நாட்களில் ரிஷப ராசியில் சந்திரன் வர்றது தனுசு ராசிக்கு 6ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றி கிட்டும். தொடர் முயற்சியால், விடாமுயற்சியால் முயற்சி செய்து பல பிரச்சனைகளை சரி செய்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. தனிப்பட்ட முறையில் போராடி வெற்றி பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியம் பெறும். நிரந்தர தீர்வு கிடைக்கும். மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்கும். எதிர்ப்புகள் விலகும். கஷ்டங்கள் நீங்கும். வாகன யோகம் இருக்கிறது. பயணங்கள் வெற்றி பெறும். குரு சந்திர யோகம் இருக்கிறது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாகவே இருக்கும். பிறகு 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 4 மணியிலிருந்து 25ஆம் தேதி புதன்கிழமை அஷ்டமி, 26ஆம் தேதி வியாழக்கிழமை நவமி இரவு 10:30 மணி வரைக்கும் மிதுன ராசியில் சந்திரன் வர்றது தனுசு ராசிக்கு 7ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்கும். கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பார்கள். வீட்டில் கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு ஏற்படும். எதை செய்தாலும் ஒற்றுமை உணர்வோடு வெற்றி பெறக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். வியாபாரம் செழிக்கும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். பிறகு 26ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 10:30 மணியிலிருந்து 27 வெள்ளிக்கிழமை, 28 சனிக்கிழமை, 29 ஞாயிற்றுக்கிழமை காலையில் 7 மணி வரைக்கும் கடக ராசியில் சந்திரன் வர்றது தனுசு ராசிக்கு அது 8ஆம் வீடாக வருது. மனக்குழப்பமும் எதிர்மறை எண்ணங்களும் வந்து போகலாம். மனதில் சிறு சிறு விரக்திகள் தோன்றும். மன அழுத்தம் ஏற்படும். ஆகவே மனக்குழப்பம் இல்லாமல், கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் பொறுமையாக நிதானமாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. அமைதி, பொறுமை தேவை. பிறகு 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணிக்கு மேலே
சிம்ம ராசியில் சந்திரன் வர்றது தனுசு ராசிக்கு 9ஆம் வீடாக வருது. தந்தையோடு கருத்து வேறுபாடு வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் அமைதியாக இருப்பது நல்லது. அதிர்ஷ்டங்கள் கொஞ்சம் கை நழுவி போகலாம், வாய்ப்புகள் தள்ளி போகலாம். அதனால் மனக்குழப்பம் அடையாமல் சுறுசுறுப்பாக இன்றைய முயற்சி நாளை வெற்றி என்கின்ற அடிப்படையில் கடமையில் கவனமாக ஈடுபடுவது நல்லது. விடாமுயற்சி வெற்றி தரும். ஆகவே தனுசு ராசியை பொறுத்த மட்டும் இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் சிறப்பாக இருக்கும். மத்தியம நாட்கள் இறுதிக்கட்ட நாட்களிலும் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும். இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் போன்ற நாட்கள் நல்ல நாட்களாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன்: 23ஆம் தேதி திங்கட்கிழமை சஷ்டி, 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 4 மணி வரைக்கும். ரிஷப ராசியில் சந்திரன் வர்றது மகர ராசிக்கு 5ஆம் வீடாக வருது. கொஞ்சம் மன அழுத்தம், மன சோர்வு உண்டாகலாம், மனக்கவலைகள் வந்து போகலாம். மகிழ்ச்சிக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் சில முயற்சிகள் எடுக்கிற போது அது ஏமாற்றமும் கவலைகளும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இருந்தாலும் குரு சந்திர யோகம் இருக்கிறது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் கணிசமான அளவுக்கு இருக்கும். இருந்தாலும் மனதில் உறுதி தேவை. பிறகு 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 4 மணியிலிருந்து 25ஆம் தேதி புதன்கிழமை, 26ஆம் தேதி வியாழக்கிழமை, 25ஆம் தேதி புதன்கிழமை அஷ்டமி, 26ஆம் தேதி வியாழக்கிழமை நவமி. இது போன்ற நாட்களில் மிதுன ராசியில் சந்திரன் வர்றது மகர ராசி 6ஆம் வீடாக வருது. எதிர்ப்புகள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும், துன்பங்கள் கரையும். உங்கள் தனிப்பட்ட முயற்சியால் வெற்றி வாகை சூடக்கூடிய நாளாக அமையும். கடுமையான முயற்சி போராட்டத்திற்கு பிறகு எளிதில் வெல்லக்கூடிய, எதிரிகள் விலகக்கூடிய, எதிர்ப்புகள் விலகக்கூடிய சூழ்நிலை அமையும். உடல் ஆரோக்கியம் பெறும். நல்ல நாள், நன்மை வந்து சேரும். போராடி வெற்றி வாகை சூடக்கூடிய நாளாக அமைகிறது. பிறகு 26ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 10:30 மணியிலிருந்து 27 வெள்ளிக்கிழமை, 28 சனிக்கிழமை, 29 ஞாயிற்றுக்கிழமை காலையில் 7 மணி வரைக்கும் கடக ராசியில் சந்திரன் வர்றது மகர ராசி 7ஆம் வீடாக வருது. வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படும். கணவன் மனைவியுடைய புரிதல், ஒற்றுமை ஏற்படும். சொந்த பந்தங்களுடைய பாராட்டு கிடைக்கும். தாய் நலனில் நல்ல அன்பு செலுத்தக்கூடிய நல்ல நாளாக, மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கும். உள்ளம் மகிழும். நல்ல நாளாக நன்மை வந்து சேர்கிறது. பிறகு 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் காலையில் 7 மணிக்கு மேலே சிம்ம ராசியில் சந்திரன் வர்றது மகர ராசி 8ஆம் வீடு சந்திராஷ்டம் நாளாக வருகிறது. எதிர்மறை எண்ணங்களும் டென்ஷன் படபடப்பு இருக்கும். மனக்கவலைகள் வந்து போகும். ஆகவே பொறுமையாக நிதானமாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. ஆகவே மகர ராசி பொறுத்த மட்டும் இந்த வாரத்தில் மத்தியம நாட்கள், அதாவது செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி இது போன்ற நாட்கள் நல்ல நாட்களாக, நன்மை தருகிற நாட்களாக இந்த வாரத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய மத்தியம நாட்கள் சிறப்பாக இருக்கிறது. கும்ப ராசிக்காரர்களுக்கு 23ஆம் தேதி திங்கட்கிழமை சஷ்டி, 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 4 மணி வரைக்கும் ரிஷப ராசியில் சந்திரன் வர்றது கும்ப ராசிக்கு 4ஆம் வீடாக வருது. வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக சென்று வருவது நல்லது. பயணங்களில் கவனம் தேவை. சிறு சிறு இடையூறுகள், தடைகள், தாமதங்கள் வரலாம். ஆகவே உரிய நேரத்தில் பயணங்கள் தொடர்ந்து சரியாக வெற்றிகரமாக முடித்து கவனமாக திரும்புவது நல்லது. டென்ஷன் படபடப்பு வேண்டாம். வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். ஆகவே விடாமுயற்சி தேவை. பிறகு 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் மாலை 4 மணியிலிருந்து 25ஆம் தேதி புதன்கிழமை அஷ்டமி, 26ஆம் தேதி வியாழக்கிழமை நவமி இரவு 10:30 மணி வரைக்கும் மிதுன ராசியில் சந்திரன் வர்றது கும்ப ராசிக்கு 5ஆம் வீடாக வருது. கொஞ்சம் அறிவுபூர்வமாக செயல்பட்டால் பல பிரச்சனைகளை தவிர்த்து விடலாம். சிந்தித்து செயல்பட வேண்டும். புத்திசாலித்தனம் தேவை. மனதிலே கொஞ்சம் அழுத்தம், விரக்தி, மனக்கவலைகள் வந்து போகும். ஆகவே எதை செய்தாலும் ஆர்வத்தோடு, பிரியத்தோடு, மகிழ்ச்சியோடு, சந்தோஷமாக செய்தால் அந்த நாட்கள் இனிமையான நாட்களாக, வெற்றிகரமான நாட்களாக அமையும். மனதில் மகிழ்ச்சி தேவை. கவலைகளை விடுத்து மனதில் உறுதியோடு கடந்து செல்ல வேண்டும். பிறகு 26ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 10:30 மணியிலிருந்து 27 வெள்ளிக்கிழமை, 28 சனிக்கிழமை, 29 ஞாயிற்றுக்கிழமை காலையில் 7 மணி வரைக்கும் கடக ராசியில் சந்திரன் வர்றது கும்பராசி 6ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். எதிர்ப்புகள் விலகும். கஷ்டங்கள் நீங்கும். உடல் ஆரோக்கியம் பெறும். சிறு சிறு உடல் பிரச்சனையெல்லாம் நீங்கி நிரந்தர தீர்வு ஏற்படும். உள்ள மகிழ்ச்சியாக இருக்கும். எதையும் தனிப்பட்ட முறையில் போராடி முயற்சி செய்து வெற்றி பெறக்கூடிய நாளாக அமைகிறது.
பிறகு 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணிக்கு மேலே சிம்ம ராசியில் சந்திரன் வர்றது கும்பராசி 7ஆம் வீடாக வருது. திறமைகள் பாராட்டப்படும், நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும், கூட்டு தொழில் சிறக்கும், பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க, நண்பர்கள் உதவி கரம் நீட்டுவார்கள். எதை செய்தாலும் ஒற்றுமை உணர்வோடு திட்டமிட்டு வெற்றி பெறக்கூடிய நல்லதொரு கூட்டுறவாக கூட்டணியாக வெற்றி பெறக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. வீட்டில் கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவும் ஒற்றுமையும் பாராட்டும் கிடைக்கும். திறமைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. ஆகவே கும்பராசி பொறுத்தமட்டில் இந்த வாரத்தில் தொடக்கத்தில் கொஞ்சம் தடைகளும் தாமதமும் பதட்டமும் இருந்தாலும் மத்தியம நாட்களில் வெள்ளி சனி ஞாயிறு போன்ற நாட்கள் நல்ல நாட்களாக நன்மை தருகிற நாட்களாக அமைகிறது. மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 23ஆம் தேதி திங்கட்கிழமை சஷ்டி, 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 4 மணி வரைக்கும். ரிஷப ராசியில் சந்திரன் வர்றது மீன ராசிக்கு 3ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும், பேரும் புகழும் கிடைக்கும், பெருமைக்குரிய நாளாக அமைகிறது. வாகன யோகம் இருக்குது, பயணங்கள் வெற்றி பெறும், பண வருமானம் பொருளாதார முன்னேற்றம் நினைத்த அளவுக்கு சிறப்பாகவே இருக்கும். பிறகு 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 4 மணியிலிருந்து 25ஆம் தேதி புதன்கிழமை அஷ்டமி, 26ஆம் தேதி வியாழக்கிழமை நவமி, இரவு 10:30 மணி வரைக்கும். இந்த நாட்களில் மிதுன ராசியில் சந்திரன் வர்றது மீன ராசிக்கு 4ஆம் வீடாக வருது. 4ஆம் வீட்டு சந்திரன் வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வைப்பார், சுறுசுறுப்பாக பணியாற்ற வேண்டும். சிறு சிறு தோல்விகளும் வாய்ப்புகள் தவறி போகலாம், இடையூறுகள் தாமதங்கள் ஏற்படலாம். அதை கண்டு பின்வாங்காமல் தொடர் முயற்சியும் விடாமுயற்சியும் தேவை. வெற்றிக்காக கடுமையாக பாடுபட்டு வெற்றி பெறக்கூடிய நாளாக அமைகிறது. பிறகு 26ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 10:30 மணியிலிருந்து 27 வெள்ளிக்கிழமை, 28 சனிக்கிழமை, 29 ஞாயிற்றுக்கிழமை காலையில் 7 மணி வரைக்கும். கடக ராசியில் சந்திரன் வர்றது மீன ராசிக்கு 5ஆம் வீடாக வருது. மனச்சோர்வும் மனக்கவலையும் வந்து போகும், மன விரக்திகள் வரலாம். ஆகவே மனதில் உறுதி தேவை. மனதில் எந்த விதமான கவலையும் இல்லாமல் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஆனந்தமாக ஒவ்வொரு காரியத்திலும் கண்ணும் கருத்துமாக ஈடுபட்டு வெற்றி பெற வேண்டும். கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் மகிழ்ச்சியாக அந்த நாட்களை கடந்து சென்றால் நன்மை தருகிற நாட்களாக அமையும். பிறகு 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் காலை 7 மணிக்கு மேலே சிம்ம ராசியில் சந்திரன் வர்றது மீன ராசிக்கு 6ஆம் வீடு. வெற்றி மேல் வெற்றி கிட்டும், பலவிதமான பிரச்சனைகள் நீங்கும், உங்களுடைய அருமையான முயற்சியால் வெற்றி வாகை சூடக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. எதிர்ப்புகள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும், நன்மை வந்து சேரும். ஆகவே மீன ராசியை பொறுத்தமட்டில் இந்த வாரத்தில் தொடக்க நாட்கள் திங்கள் செவ்வாய் போன்ற நாட்களும், இறுதிக்கட்ட நாட்களான இந்த வாரத்தில் ஞாயிறு போன்ற நாட்களும் வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றம் தருகிற நாட்களாக மீன ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. குபேந்திரா டிவியை தொடர்ந்து பாருங்கள். ஜோதிடம் பற்றிய தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. வார ராசி பலனை பார்த்து கேட்டு பயன்பெறுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.